மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. இது ஜோதிடம் சம்பந்தமான பதிவு. ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தில் அதீத ஈடுபாடு இருக்கிறவங்க, ஜோதிட ஆர்வலர்கள், அவங்களுக்கு உண்டான பதிவு இது. நான் ஜோதிட ரீதியாக நான் பார்க்குற சில விதிகளை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. நம்ம நிறைய விதிகள் படிக்கிறோம், எல்லாமே ஜாதகத்தில் மேட்ச் ஆகுதுன்னா இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போது எல்லாமே நான் அனுபவ ரீதியாக நான் பார்த்து உணர்ந்து டெஸ்டட் வெரிஃபைடு கன்ஃபார்ம்டு பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் எபோவ் 70% நீங்கள் வச்சிருக்கிற ஜாதகங்களை இந்த பாயிண்ட் மேட்ச் ஆகும். எபோவ் 70% தாராளமாக மேட்ச் ஆகும். ஒரு 20-30% இல்லாமல் இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன், அந்த ஜாதகத்தில் இருக்கிற வேற சில கிரக அமைப்புகள், வேற சில காரணத்தினால இல்லை, ஒரு தசாபுக்தினால சில இது அமையாமல் இருக்கலாம். எபோவ் 70% கேரண்டியாக இது மேட்ச் ஆகும். ஒரு 20-30% தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். இதை நான் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறேன். நான் இன்னொன்று, நான் இங்கே பேச போகிற ஒவ்வொரு விதிக்குமே எங்கிட்ட உதாரண ஜாதகங்கள், குறைஞ்சது ஒரு 5 ஜாதகங்களாவது என்கிட்ட உதாரண ஜாதகங்கள் இருந்தால் அந்த மாதிரி விதிகளை மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஒரே ஒரு இதில் இருக்குது, 2 இதில் இருக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. குறைஞ்சது ஒரு 5லையாவது அது மேட்ச் ஆகணும். அது மாதிரி விதிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விதிகளுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்கு. அந்த எடுக்கும் போதே இதுக்கு இதுதான் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பார்க்க போகிற எல்லா விதிகளையுமே உதாரண ஜாதகங்களோட பொருத்தி பார்த்து நம்ம பார்க்கலாம். ஒன்று, இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகங்களோட பொருத்தி நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான். நான் ஜென்ரலாகவே என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் கையில் எப்பவுமே ஒரு 30-40 ஜாதகம் உங்கள் கையில் இருக்கணும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அத்தனை பேருடைய ஜாதகங்கள், அவங்களுடைய லைஃப் ஈவெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். நீங்கள் அப்போ அதாவது ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான், அவங்க கையில் குறைஞ்சது ஒரு 30-40 ஜாதகங்களாவது கையில் இருக்கணும். நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விதியும் எதில் பொருந்தி வருதுன்னு பாருங்கள். அப்போ தான் அந்த விதி உங்களுக்கு மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் எல்லாமே அந்த விதிகளை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ரூல் நம்பர் 1 பார்த்தோம், யாருக்கெல்லாம் பரிகாரம் நடக்கும், யாருக்கெல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். 3, 9, 11 பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ரூல் நம்பர் 2 பார்த்தோம், யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, 8th கனெக்ஷன் இருந்ததுன்னா, 8th லார்டு 3ல இருந்ததுன்னா, அதே மாதிரி 8, 3, 9, 11 கனெக்ஷன் இருந்ததுன்னா, 8ஆம் அதிபதியினுடைய தசை நடந்ததுன்னா பரிகாரம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் கை கொடுக்கும். கிடையவே கிடையாதுங்கிறது கிடையாது, ரொம்ப லேட்டாக தான் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரூல் நம்பர் 3 பார்க்கலாம். அந்த 8th லார்டு எல்லா லக்னத்துக்கும், அதுக்கு ஈக்குவலான இன்னொரு கிரகம் சொல்லணும் அப்படின்னா செவ்வாயை சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய், காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி. அதனால செவ்வாய் எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய்க்குரிய பரிகாரம் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி தான் நடக்கும், அவ்வளோ சீக்கிரம் நடக்குது. ஏன்னா அது காலபுருஷனுடைய 8ஆம் அதிபதி. எந்த லக்னமாக இருந்தாலும் சொல்கிறேன், இதுலேயே நீங்கள் கன்னியா லக்னமாக இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் 3க்கும் 8க்கும் உண்டான அதிபதி. அதுவும் செவ்வாய் தசை கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காகவே இருக்கும். 8ஆம் அதிபதியினுடைய பீரியடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த செவ்வாய் பீரியடும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பீரியடில் செய்கிற பரிகாரம் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தொடர்ந்து, ஒரு கோயில் போனாருன்னா ஒரு 10 தரம் போகிறதுல இன்னொரு 10-15 தரம் எக்ஸ்ட்ரா போனால் தான் இவருக்கு நடக்கும். அதிகமான எஃபர்ட் போட்டால் தான் நடக்கும். அது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் அதே செவ்வாய் ரொம்ப சூப்பராக பலன் கொடுக்கும் அப்படின்னா அது எப்பன்னா, இந்த செவ்வாய் திக்பலமாக இருந்தால், அவர் பாதகாதிபதியாக இருக்கட்டும், காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கட்டும், அது கன்னியா லக்னத்துக்கு, இப்போ கல்யாண லக்னம்னு வச்சுக்கோங்க, 3க்கும் 8க்கும் உண்டானவர்,
செவ்வாய். எப்படி இருந்தாலுமே இந்த செவ்வாய் திக்பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கன்னியா லக்னம், செவ்வாய் இங்க இருக்கு. இந்த செவ்வாயை பத்தி பயமே பட வேண்டாம். இந்த ஜாதகத்துக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ண போறவரு இந்த செவ்வாய் தான். இவர் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் சரியா பண்ண மாட்டார். அதை பத்திலாம் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இவர் யாரோட சேர்ந்து இருந்தாலும் அதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மேலபிக்கோட இருக்கு, பெனிஃபிக்கோட இருக்கு, தனியா இருக்கு, எப்படியா இருந்தாலும் இந்த 10ஆம் வீட்டுல இருக்கிற திக்பல செவ்வாய் கண்டிப்பா கன்னியா லக்னத்துக்கு சப்போர்ட் செய்யும். நீங்க எந்த ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், கன்னியா லக்னத்துக்கு எப்படி செவ்வாய் தசை சப்போர்ட் பண்ணுது. அட்லீஸ்ட் ஹார்ட்னஸ் கம்மியா இருக்கும். அப்படியே ரொம்ப தூக்கி கோபுரத்துல வைக்கலன்னாலும் செவ்வாய் செய்ய வேண்டிய தொந்தரவுகள் எல்லாத்தையும் ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாரு. ஏன்னா எந்த ஒரு கிரகம் எவ்வளவு மேலபிக்கா இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான பிளானட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு திக்பலம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது அந்த ஜாதகரை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகும். அதுதான் சொல்றேன் நான். 3-8க்கு உண்டான செவ்வாயா இருந்தாலும் கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் இங்க இருந்தா, வேற எங்க இருந்தாலும் தொந்தரவுகள்லாம் உண்டு. இங்க இருந்ததுன்னா திக்பலமா இருக்கும்போது இந்த செவ்வாயினுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். திக்பல செவ்வாய் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும் கன்னியா லக்னமாக இருந்தாலும். ஸோ இதுதான் பாயிண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ல ஒன்று பார்த்தோம், செகண்ட் ரூல்ல 8ஆம் அதிபதியை பத்தி பார்த்தோம், அது எப்படி தொந்தரவு பண்ணுதுங்கிறத பார்த்தோம். இது 3வது. அந்த 8ஆம் அதிபதி தாங்கிறது கிடையாது, செவ்வாயா இருந்தாலும் அதுதான். காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி. ஒரு லக்னத்துக்கு 8ஆம் அதிபதிக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதிக்கும் இருக்கு. அந்த செவ்வாய் திக்பலமா இருந்தா பயமே பட வேண்டாம். அந்த ஜாதகத்துல பெருசா சப்போர்ட் பண்ண போறது அந்த செவ்வாய் தான். இது போக இந்த செவ்வாய் திக்பலத்தை பத்தி நம்ம தனியா ஒரு ஃபுல் ஸ்லைடே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8-10 எக்ஸாம்பிள் சார்ட்ஸை வச்சு பார்க்கலாம். எந்த லக்னமா இருந்தாலும். இது இங்க கன்னியா லக்னம் நான் போட்டிருக்கேன், ஏன்னா மோஸ்ட் அஃபெக்டட் கன்னியா லக்னம். கன்னியா லக்னம் நான் போட்டிருக்கேன், அதனால இதை பத்தி பயமே பட வேண்டாம். இந்த செவ்வாய் கண்டிப்பா சப்போர்ட் செய்யும். ஓகே. இதுலயே இன்னொன்னு, ஜாதகத்துல செவ்வாய் திக்பலமா இருந்ததுன்னா இந்த செவ்வாயால தொந்தரவு கிடையாது, கண்டிப்பா அவர் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஜாதகத்துல திக்பலம் இல்லை. ஜாதகத்துல செவ்வாய் திக்பலமே இல்லை. செவ்வாய் இங்க இருக்கு, கூட சனியும் இருக்கு. இந்த செவ்வாய் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா இவங்களுக்கும் இந்த செவ்வாயினால சப்போர்ட் உண்டு. எப்பன்னா கோச்சாரத்துல இந்த செவ்வாய் திக்பலமா வரும்போது கோச்சாரத்திலையும் சப்போர்ட் பண்ணும். கோச்சாரத்துல இந்த செவ்வாய் இங்க வரும்போது இந்த 45 days ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 45 நாளும் ஒருவேளை ஏதாவது ஒரு ரீசன்ல மாறி மாறி வக்கரமாய் திருப்பி இங்கேயே சுத்திட்டு இருந்ததுன்னா, ஒரு 2-3 months இங்கேயே சுத்திட்டு இருந்ததுன்னா, வக்கரமா இருந்தா கூட அதை பத்தி கவலை இல்லை, பெனிஃபிட் கம்மி இல்லைங்கிறது கிடையாது. கோச்சாரத்துல செவ்வாய் 10ல் எவ்வளோ நாளைக்கு டிராவல் பண்ணுதோ அவ்வளோ நாளும் தட் வில் ப்ரொடெக்ட் கன்னியா லக்னம். நான் ஒரு உதாரணத்துக்கு கன்னியா லக்னம்னு போட்டிருக்கேன். எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய் ஒரு மோசமான பொசிஷன்ல இருக்கு, அவர் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி வேற, இந்த செவ்வாய் தொந்தரவு பண்ணுவாரன்னா கோச்சாரத்துல அந்த செவ்வாய் திக்பலமா வரும்போது, திக்பலம் மட்டும்தான் நான் சொல்றேன், நான் இங்க இருந்தா உச்சமானா ஹெல்ப் பண்ணுவாரு, இங்க ஆட்சியா போனா ஹெல்ப் பண்ணுவார்லாம் நான் சொல்லலை. திக்பலமா வரும்போது அது எந்த லக்னமா இருந்தாலும் செவ்வாய், கோச்சார செவ்வாய் திக்பலமா வரும்போது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவார். அது எப்படிங்கிறத உதாரணத்தை நம்ம அடுத்த ஸ்லைட்ல கூட நம்ம பார்க்கலாம். அடுத்த ரூல்ல இது ரிலேட்டடான விஷயங்களை நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட் நீங்க இன்னும் கிளியரா தெளிவா புரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான். ஓகே. ஜாதகத்துல செவ்வாய் வீக்கா இருக்கு, அதுவும் 3ஆம் லக்னத்துக்கு
கன்னியா லக்னத்துக்கே உள்ளதுலேயே ஒரு மோசமான இந்த செவ்வாய் சம்பந்தமான அதிகமான ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நான் லக்னத்தை தான் போட்டிருக்கேன். நான் அந்த லக்னத்துக்கே கோச்சார செவ்வாய் டிரான்சிட்ல திக்பலமா வரும்போது அந்த ஒரு 45 நாள், மினிமம் 45 நாள், மேக்சிமம் எவ்வளவு நாள் வேணாலும் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா கன்னியா லக்னத்தை சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள், முயற்சிகள், ஏன்னா அவர் 3ஆம் அதிபதி வேற, அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய பரிகாரம், முயற்சி எல்லாமே பெரிய லெவல்ல கை கொடுக்கும். ஒண்ணு. அதே மாதிரி இதுல இன்னொரு பாயிண்ட்டையும் சேர்த்து பார்க்கலாம். ஒரு 3ஆம் அதிபதி 8ல போய் மறைஞ்சிருச்சு அல்லது 8ஆம் அதிபதியோட சேர்ந்துருச்சு, 6, 8, 12 இருக்கு அப்படின்னா நமக்கு நடக்காதா அப்படின்னா, அதே 3ஆம் அதிபதி கோச்சாரத்துல ஆட்சியாவோ உச்சமாவோ மூலத்திரிகோணமாவோ வந்தா கண்டிப்பா நடக்கும். நான் செவ்வாய்ன்னு சொல்லலை, ஜென்ரலா எந்த ஒரு 3ஆம் அதிபதியா இருந்தாலும் 6, 8, 12 ஜாதகத்துல 6, 8, 12 மறந்துடுச்சு அப்படின்னா கூட கோச்சாரத்துல அது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் இருக்கும்போது அதனுடைய பெனிஃபிட்டை அதிகமா உணரலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா உண்டு. இது எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இது நான் எல்லாமே டெஸ்ட் கன்ஃபார்ம்டு பாயிண்ட்ஸ் தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இது சம்பந்தமான நிறைய உதாரண ஜாதகங்களையே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியரா? ஓகே. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ